இருப்போம் ஒரு பறவை போலே. அழகாய் புது அழகாய் இந்த பூமி கண்ணில் படுது. புதுசாய் புது புதுசாய் நம் வாழ்வில் அர்த்தம் வருதே. தடையேதும் இல்லாது எதிரில் படை வெல்வோம் செல்லும் புது வழியில். விடை சொல்லாமல் போகும் போதும் நாம் வாழ்வோம் என்றும் அந்த நினைவில். வான் கடந்து பல நாள் பறந்தோ ஒரு மின்மினி போலே. முதலாய் முதலாய் ஒரு மாற்றம் வாரி வருது. நிறமாய் பல நிறமாய் ஒரு லட்சம் மின்னல் விழுது. சின்ன சிறகுகள் முளைக்கும் மனதில் நாம் பறப்போம். வண்ண வண்ண கனவுகளில் மிதந்தோம் நாமே மறப்போம். சர்ச்சு மாதிரி இருக்குது. கண்ணு கண்ணு நோக்கியவா? என்னடா திடீர்னு வந்துட்டு பாக்குறியா? இவர் வாய்ஸ். இவன் நான் அமீர் அன்னைக்கு காலேஜ்ல தூக்கி போட்டு மேய்ச்சேன். இவன் பேர் கௌரி. ஹாய். அண்ட் ஐ அம் பிரிங்கட் சசி. சுருக்கமா ஆட்டோ பைட்டர்னு கூப்பிடுவாங்க. மானத்தை வாங்காத. வாங்க வெளிய போய் பேசுவோம். ஓடா போய் பேசு போ. ஏய் நீங்களும் வாங்க. வாங்க எல்லாரும் போவோம். பயப்படுவாங்க. பயப்படாத. வாங்க வாங்க. வினிதா நான் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. தப்புதான் வினிதா, நான் முன்னாடியே வந்திருக்கணும். என்ன செய்யறது, நீ கேள்விப்பட்டிருப்பியே. இப்ப கூட நான் நேரம் ஹாஸ்பிட்டல் இருந்து வரேன். உன் ஃப்ரெண்டு நான் மீட் பண்ணேன். அவதான் நீ மலேசியா வந்திருக்கிறத சொன்னா. அதான் உன் நேர்ல மீட் பண்ணி இந்த கிஃப்ட் உங்ககிட்ட கொடுத்துட்டு மனசு விட்டு உங்ககிட்ட பேசலான்னு வந்தேன். இது பாருமா, இதெல்லாம் கொஞ்சம் கூட சரிப்பட்டு வராது. இவரை கூட்டிட்டு ஏதாவது காபி ஷாப்புக்கு போய் மனசு விட்டு பேசி ஜாலியா இருந்துட்டு வாங்க. ஏய் நீ கூட போடா. நான் போய் அந்த பொண்ணு கிட்ட என்ன பேச போறேன்? ஏய் அவங்க கூட போடா. அப்ப வாங்க போலாம். நான் உங்க கூட எங்கே வரேன்? நீ தாராளமா போலாம். இங்க யாரும் உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்ல மாட்டாங்கல்ல. அவங்க சொல்லி நான் ஒண்ணு இங்க வரல. நானும் அதான் இங்க மலேசியாக்கு வந்தேன். சூர்யா, நம்ம 2 பேரும் காதலிச்சிருக்கோம். நாம அடிக்கடி பாப்போம், பேசுவோம், எல்லாம் சரிதான். காலேஜ் லைஃப்ல இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்குள்ள அட்ராக்ஷன் அஃபெக்ஷன்ல சகஜம்தான். அது லைஃப்ல ஜஸ்ட் ஒரு பார்ட்னு புரிஞ்சுக்கிட்டு நான் அதுல இருந்து வெளியே வந்துட்டேன். தட்ஸ் ஆல். எனக்கு சூர்யா மேல சிம்பத்தி இருக்கு. நினைச்சாலே ரொம்ப கஷ்டமாவும் இருக்கு. பட் என் ஃபியூச்சரை நான் பார்க்கணும்ல. அதுக்காக தான் இவ்வளவு தூரம் வந்தேன். நான் உன்னை விட்டு விலகி போயிட்டா நீ என்ன ஒரேடியா மறந்துடுவேன் நம்ப. ஓப்பனா சொல்றேன், நான் ரொம்ப பிராக்டிக்கல் டைப்னு தெரியும்ல. பிளட் கேன்சர் இருக்கிற ஒரு ஆளோட நான் ஐம் சாரி.
கேன்சர். அப்புறம் கிஃப்ட் எதுவும் வேண்டாம், இத நீ போகும்போது எடுத்துட்டு போயிடு. முன்னாடி சொன்ன எங்க பத்தி எடுத்துட்டு இருக்க பெரிய வம்பு பேசணுமா? சொந்த கேளு வேணாம். சாரி, எனக்குதான் பிராக்டிகலா யோசிக்க தெரியல. தப்பெல்லாம் என்னோடதுதான். சூர்யா, ஒரு நிமிஷம். இனிமே என்ன பார்க்க எப்பவும் ட்ரை பண்ணாதீங்க, என்ன மறந்துடுங்க. ஹலோ. விடு விடு, வாங்கட்டும். அவனுக்கு வந்திருக்கிற நோய் மருந்து சாப்பிட்டா சரியா போயிடும். பட் உனக்குள்ள வந்திருக்கிற இந்த நோய் எதை கொடுத்தாலும் சரியாகாது. இவ்வளவு தூக்கி போட்டு மிதிக்கணுங்க. இங்க பாரு, ஒருத்த லைஃப் நாச பண்றதுக்கு பேரு பிராக்டிக்கல் லைஃப் இல்ல. அன்பா சந்தோஷமா ஒரு வார்த்தை அவங்கிட்ட பேசிருக்கலாம்ல. கஷ்டத்தில் இருக்கும் போது கைவிடுறவங்களே துரோகின்னு சொல்லுவாங்க. நம்பிக்கை துரோகிய தள்ளி வைக்கணும். அதனால நீங்க நிக்காத, போயிடு போயிடு. இவனை நாங்க எல்லாரும் பாத்துக்கிறோம். ஆனா நாங்க பிராக்டிக்கல் இல்ல, அதனால எங்களுக்குள்ள இருக்கிற பாசம் பொய்யும் இல்ல. வாங்கடா. உன்னை விட பேசியே தேவலாண்டி. அவளுக்கு எல்லாம் உன் கூட வாழ கொடுப்பேன் இல்ல, விட்டு தள்ளு. ஆமா, நான் மலேசியால வேற பொண்ணா இல்ல. அப்படி சொல்லு. ஒண்ணு போனா இன்னொன்னு வரும். இந்த நேரத்துல கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? சாச்சி, நான் சொல்றேன், நீ கவலைப்படாத. நமக்கு வேற ஏதாவது. மச்சான், என்னடா என்னாச்சு? என்னன்னு தெரியல. என்ன பல்ஸ் வீக்கா இருக்கு. டேப்லெட் எடுத்துட்டு இல்லடா. கௌரி, கௌரி சீக்கிரம் வா. மச்சான் ஒண்ணுல மச்சான். சீக்கிரம். ராய், பல்ஸ் ரொம்ப வீக்கா இருக்கு. நம்ம ஹாஸ்பிடல் கொண்டு போயிடலாம். சீக்கிரமா போயிடலாம். சசி பண்ணிடலாம். சீக்கிரம். சூர்யா, பயப்படாதே. பாத்தப்போ One second. Doctor, yes, we are from India, and but I got business in Kuala Lumpur. He's our friend, and he's a leukemia patient under treatment for the last 5 months. Doctor, he has collapsed due to mental depression. He's bleeding too, and we doubt he had an attack. Better take him to a government hospital. Sir, please, sir. I beg you, sir. I understand your position, but we have some practical difficulties here. State hospital is 20 kilometers away. You better take him there. Sir, நான் இங்க உள்ள ஆளுதான். என்ன கேரண்டி வேணாலும் கொடுக்கறேன்னு சொல்லுங்க சார். Sir, he's a local person. If you want any document or agreement, we are ready to give you. ஆமா. Doctor, I'm also a medical student. Please try to understand. I'm sorry. We can't do anything here. We have to follow the rules and regulations. என் மச்சான் உயிருக்கு போராடினுறான். மரியாதையா அவனை காப்பாத்து. இல்ல உன்னை கொன்னுடுவேன். நீ தான் டாக்டர். கேள்வி மேல கேள்வி கேட்கிறீங்க. மச்சான் கேளுங்க உனக்கு. Hey guys, what's happening? இல்ல விடுடா. What's going on here? Doctor, these guys are creating problem here. ஓஹோ, இவங்க எங்க போனாலும் ப்ராப்ளம். சார்,
சாரி சார், அன்னைக்கு ஏர்போர்ட்ல நடந்த சம்பவங்கள் எல்லாம் மனசுல வச்சுக்காம இவனை காப்பாத்துக்க டாக்டர். இவன் ஒரு கேன்சர் பேஷண்ட். இவனுக்கு மட்டும் இல்ல டாக்டர், எங்க 4 பேர். டாக்டர், சூர்யாவோட கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்கு. தயவு செஞ்சு காப்பாத்தணும் ப்ளீஸ். சார் உயிரை காப்பாத்துங்க சார். நான் செஞ்சதே இல்ல, தயவு செஞ்சு மனசுல வச்சுக்காதீங்க சார். உயிரை காப்பாத்துங்க. Come on. It's okay. Take him to the ICU immediately. But doctor, we have to follow the rules and... See, this is a hospital and we are here to treat the patients. You admit him, I'll face the consequences. டாக்டர், சூர்யாவோட கேஸ் ஷீட்ஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸ். Okay, come on. சார், ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லிருக்கலாம் இல்ல. இது சிவியர் அட்டாக். அதோட கேன்சரோட கிராவிட்டி வேற உங்களுக்கே தெரியுமே. டாக்டர், அவன் எப்படியாவது எங்களால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றோம். பட் மனசை திடப்படுத்திக்கணும். நான் வாழ்க்கையில எனக்கு தான் முதல் தடவையா ஒரு கோவிலுக்குள்ள வந்திருக்கேன். ஒரு கடவுளை கும்பிடுறேன். என் அம்மாவை நீங்க சீக்கிரமா எடுத்துக்கிட்டதுனால நான் எல்லா கடவுளையும் வெறுத்தேன். அமீர், சூர்யா, ராய் இவங்க 3 பேரும் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நான் ஒரு விஷயத்தையே தெரிஞ்சுக்கிட்டேன். தெய்வம் ஒண்ணு எடுத்துக்கிட்டா இன்னொன்னு கொடுக்கும்னு. அந்த நிமிஷத்துல இருந்து ஆத்மார்த்தமா உங்களை நான் வணங்க ஆரம்பிச்சிட்டேன் தெரியுமா. ஆனா இப்போ நீ